கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் நம்மோடு இன்றும் என்றும் சதா காலங்களில் இருக்கும்படியாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியுமாக இன்னொரு செய்தியின் மூலியமாக, இன்னொரு தேவ சத்தியத்தின் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹோப் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் நான் விசேஷமாய் அழைக்கும்படியாக நான் காத்திருக்கிறேன். இந்த நாளின் செய்திகள் எதை குறித்து இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய அன்பு என்ற தலைப்பின் கீழாக நீங்கள் நானும் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை எப்படி நேசித்திருக்கிறார், நான் ஆண்டவரை நான் எப்படி நேசித்திருக்கிறேன், நான் நேசிக்கும் பொழுது கர்த்தர் என்னவெல்லாம் எனக்கு செய்கிறார் என்று சொல்லி நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் செய்தி எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னால், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலிருந்து நாம் செய்திகளை கேட்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16-17. இந்த நாளின் தலைப்பு என்னவென்று சொன்னால், லவ்விங் காட் இஸ் டெய்லி கமிட்மெண்ட். தேவனை நேசிப்பது தினமும் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறவனாக, ஐ எம் கிவிங் கமிட்மெண்ட் டு காட் தட் ஐ லவ் யூ எவ்ரி டே. என் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். அது ஒரு நாள் மாத்திரமல்ல, நான் தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை உமக்கு உறுதி கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிப்பேன் என்று சொல்லி இந்த நாளின் தலைப்பு செய்தி இருக்க போகிறது. இந்த நாளின் செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மறுபடியுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு கோட் ஒன்று நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லி என்ற ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொல்லுகிறார்: The way we respond to God's challenging assignments reveals our level of commitment. நாம் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு கடினமான சூழ்நிலைகளிலும் மேற்கொள்ளும்படியாக நீங்கள் நானும் காத்திருப்பது எதை கொடுக்கிறது என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்பை அது காட்டுகிறது என்று சொல்லி டாக்டர் ஸ்டான்லி எழுதுகிறார். ஒருவேளை நீங்கள் நானும் யோசிக்கிறது, ஆண்டவரே நான் நிறைய போராட்டங்களுக்குள்ளாக வருகிறேனே சுவாமி, நான் இதை மேற்கொள்வது என்று யோசிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே யோசிச்சு பார்ப்பார். நீ என்ன பண்ணுவேன்னு நான் பார்க்குறேன்ப்பா, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு என்ன செய்வேன்னு யோசிக்கிற. நான் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் அர்ப்பணித்தால் எனக்கு என்னுடைய பிரச்சனைகள் தீருமா என்று சொல்லி நாம் யோசிக்கிற ஒவ்வொரு காரியங்களும், we just have a second thought on God. ரெண்டாவது யோசனை டக்குன்னு வந்துட்டு போகும். ஆண்டவரே நான் சொல்கிறேன், நடக்குமா நடக்காதா? ஆண்டவரே நான் இதை உங்களுடைய சமூகத்தில் வைத்து நான் செய்ய போகிறேன், இது எனக்கு வாய்க்குமா வாய்க்காதா? ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு படி மேலே தூக்குகிறதாக காணப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16-17 வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது: எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். நான் கொடுக்கிற அந்த அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து தொடர்புடையதாக இருக்க வேண்டும். 3G 5G 7G 8G 10G 100G அந்த அளவுக்கு without any interruption we need to have a relationship with God. அவனுடைய சமூகத்திலே எந்த ஒரு தடையும் இல்லாதபடி ஆண்டவரோடு நீங்கள் நானும் நெருங்கி ஜீவிக்க வேண்டும். இந்த செய்திக்குள்ளாக போவதற்கு முன்பாக நாம் தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர், நீர் எங்களோடு பேசுகிறீர். அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க கர்த்தாவே, எங்களுடைய செவிகள் ஒருவேளை எங்களுடைய பாவத்தினாலே அடைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், எங்களுடைய இருதயம் எங்களுடைய பாவத்தினாலே குருடாக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், கர்த்தாவே எங்களுடைய இருதய கதவை நீர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய காதுகளை கர்த்தாவே திறக்கும். நாங்கள் உங்களுடைய வசனத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தமில்லாமல் கர்த்தாவே ஒரு முடி கூட எங்களுடைய தலையிலிருந்து உள்ளாது என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் வாசிக்கிறோம். உமக்கு சித்தம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய காதுகள் கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. ஆண்டவரே, அடியனுடைய பாவங்களை எல்லாம் சமூகத்தில் வைக்கிறோம். அடியனை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாவ நாவை சுத்திகரியும். ஒரு வார்த்தை கூட சொந்தத்திலிருந்து வராதபடி தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் போக 2 விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்தில் நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாவது, பேசும் பொழுது ஆண்டவரே இந்த மனிதனுடைய வாயிலே உங்களுடைய வார்த்தையை வையும்.
எதை பேசுகிறாரோ அது உம்முடைய சமூகத்திலிருந்து வர வேண்டும். நாங்கள் கேட்கிறது இந்த மனுஷனுடைய சொந்தத்தை கேட்கவில்லை ஆண்டவரே. நாங்கள் கேட்பது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உம்முடைய வார்த்தைகளை அந்த மனிதனுடைய வாயிலே வையும் என்று சொல்லி நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். 2வது, நாங்கள் கேட்கிற சத்தியங்கள் கர்த்தாவே ஏதோ ஒரு பிரசங்கத்துக்கு கேட்டு முடித்து விட்டு இன்னொரு பிரசங்கத்துக்கு போவதாக இல்லாதபடி, இந்த பிரசங்கங்கள், இந்த செய்திகள் தேவனுடைய சமூகத்திலிருந்து வரும் பொழுது அது என்னுடைய உள்ளத்தை மாற்றும்படியாக, என்னுடைய உள்ளத்தை உடைக்கும்படியாக இருக்க வேண்டும் சுவாமி. அதற்காக என்னுடைய உள்ளத்தை தகுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் இது பிரயோஜனமாக இருக்க வேண்டும் சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையாக இருந்தால் அது பரிசுத்தமாக்குவார். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. இந்த நாளின் தலைப்பு என்னவென்று சொன்னால், லவ்விங் காட் இஸ் டெய்லி கமிட்மெண்ட். தேவனை நேசிப்பது ஒரு தினமும் நடக்கிற ஒரு காரியம். தினமும் ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணிக்கிறவனாக, தினமும் ஆண்டவரத்திலே ஆண்டவரே ஐ லவ் யூ ஆண்டவரே என்று சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் ஆண்டவருக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த உறுதியை கொடுக்கும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு என்று சொல்லும் பொழுது, சங்கீதம் 1வது சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். சங்கீதம் 1:2 வசனம் 2வது வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, நான் பயப்படுகிறேன் என்று சொன்னது மாத்திரம் பத்தாது, நான் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏனோக்குடைய சம்பவம் அநேகருக்கு தெரிந்திருக்கும். ஏனோக்கு எப்படி ஆண்டவரோடு ஜீவித்தார், எப்படி ஆண்டவரோடு இருந்தார் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் தெரியும். நான் பின்னாக அந்த காரியத்தை நான் வாசிக்க போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6வது அதிகாரம். தானியேல் 6:3-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6வது அதிகாரம் 3-5. வேதாகமம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது என்ன காரணத்திற்காக இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம் என்று சொன்னால், இதனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். இது தானியேல் ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாக போகிறார். ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்படுகிறது. அந்த சட்டம் எதற்காக அப்படின்னு சொன்னால், தானியேலை பிடிக்கும்படியாக அந்த சட்டம் இயற்றப்படுகிறது. ராஜாவினிடத்திலே 30 நாளைக்கு நீங்கள் யாரும் ராஜாவை தவிர வேறு யாரையும் நீங்களும் நானும் சேவிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை போடுகிறார்கள். 127 தேசத்துக்கும் அந்த சட்டம் போயிடுச்சு. எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஐயோ நான் ராஜாவை தவிர வேற எந்த கடவுளையாவது நான் தொழுதேன் என்று சொன்னால் நான் சிங்கங்களுக்கு இரையாவேனே என்று சொல்லி யோசிக்கிற நேரத்திலே தானியேல் செய்கிற ஒரு காரியம். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி இருக்கையில், தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்ய முழுவதுமாக அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அநேக நேரங்களில் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஒரு வேளை நாம் எல்லாருக்கும் உத்தமும் உண்மையாக நடக்கும் பொழுது நம்மை சோதிப்பதற்காக அல்லது நம்மை ஏதாவது பிரச்சனைகளை சிக்க வைக்கும்படியாக நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். நான் ஆண்டவருக்கு உண்மையாக நிற்கிறேன், நான் என்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிறேன். வேதாம் சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அதே காரியம் தானியேலுக்கு சம்பவிக்கிறது. தன் வேலையில எல்லாம் உண்மையாக இருக்கிறாரு. ராஜா எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 5வது வசனம், அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டு பிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்திலே எந்த குறையும் இல்லாதபடி நீங்கள் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி நம்முடைய காத்துக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையிலே ஒரு கரையோ ஒரு கரைதரையற்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்த்து தேவனை தொழுதுகிற ஒரே ஒரு காரியத்தில் தான்யா, இந்த சேபத்தில் தான்யா அவனை பிடிக்க முடியும், வேற எதுலேயும் பிடிக்க முடியாதுயா. சேபத் கீப்பப் பண்ணுறான், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறான், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்கிறான். எதையாவது ஒரு சின்ன தப்பை கண்டுபிடிக்கணுயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிற அந்த நாளிலே 10வது வசனம் வேதாம் சொல்லுகிறது, தானியேலோ என்றால் அந்த
பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு வார்த்தை, கையெழுத்து போட்டாச்சுன்னு தெரியும், ராஜா சமூகத்திலிருந்து கட்டளை பிறந்தது என்று சொல்லி தெரியும். ஆனால் தானியேல் அதற்காக கவலைப்படவில்லை. தானியேல் அதற்காக கொஞ்சம் சலனப்படவில்லை. தானியேல் அதற்காக தன்னுடைய இருதயத்தை மன சஞ்சலத்துக்குள்ளாக கொண்டு போகவில்லை. அவன் செய்கிற ஒரு காரியம், அவன் எப்பொழுதும் செய்கிறபடியே, அதான் வேதாம் சொல்லுது, அவன் தினமும் செய்கிறபடியே 3 வேளை எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகளை திறந்து தன் முகத்தை நேராக பார்த்து ஆண்டவரை தொழுது கொண்டான் என்று சொல்லி சொல்லுகிறது. கடைசி காலத்தில் என்ன வரும்னு சொல்லி நாம் சொல்கிறோம்? ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும். ஓய்வு நாளிலே தொழுது கொள்ள முடியாதபடி பிரச்சனைகள் வரும். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் தேவனே என்று சொல்லி கூப்பிடக்கூடாதபடிக்கு, சபைகளுக்கு போக முடியாதபடிக்கு திருச்சபைகளை பூட்டுகிற காலம் வரும். அப்பொழுது அந்த சட்டத்தை பார்த்து நீங்கள் நானும் பயப்படாதபடி நாம் செய்கிறபடியே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நானும் விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். without ceasing, without interruption, without any gap, எந்த ஒரு கேப் இல்லாதபடி, எந்த ஒரு இடையிலே எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடி, எந்த ஒரு காரியமும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும்படியாக என்னை தடுக்காதபடி நான் இடைவிடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை எப்படி காப்பார் என்று சொன்னால், அடுத்த கீழே வசனத்தினை நீங்களான வாசித்தோம் என்று சொன்னால் 18, 19, 20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 18வது வசனம், பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையாய் நிற்கும் பொழுது ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க போகிறோம். அந்த ராஜாக்களுக்கு நான் நிற்கும் பொழுது எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த ராஜா கவலைப்படுவாதீங்க. எவ்வளோ பெரிய மேன்மையில்லை. தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபில போட்டாச்சு, ராஜாவுக்கு சொல்லியாச்சு, ராஜாவே நான் தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபில போட்டாச்சு ஆண்டவரே அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில், ஐயோ தானியேலே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் கீத வாக்கியத்தை எல்லாம் நிறுத்தி போட்டான். அவன் சந்தோஷமா இருக்க வேண்டும். அந்த ராத்திரியிலே தூக்கம் வரல, சாப்பாடு இல்லை, எல்லாத்தையும் he was fasting at that night. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். தானியேல் ஒருவேளை இறந்து போயிட்டானோ அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டிங் இருந்தாரா தெரியாது. ஆனால் அப்படி இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா காலமரே நேரப்பட அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பற்றி அவனுக்கு தெரிந்திருக்காது. தானியேல் நடக்கிறதை பற்றி, தானியேல் வாஸ் a representative of God, அது மாத்திரம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ராஜா ராத்திரி முழுவதுமாக கஷ்டப்பட்டு ஐயோ எப்பொழுது விடியும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறான். காத்து கொண்டு நேர போய் சிங்கக்கபியில் நின்று, ஒருவேளை தானியேல் மறிச்சிருப்பான்னு சொன்ன சிங்கக்கபிக்கு போகிறதுக்கு நினைச்சிருக்க மாட்டாரு. சிங்கக்கபியில போய் முன்னாடி மேலே நின்று ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்றாரு. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, என்ன சொல்லுகிறார்? தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. தானியேல் ஆண்டவரை எப்படி பிரதிபலித்திருக்கிறான் என்று சொல்லி இந்த வார்த்தையில நீங்கள் பார்க்க முடிகிறது. அந்நிய தேவன், அந்நிய கோயிலுக்கு போகிற அந்த ஒரு ராஜா இங்க ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய மகனே. நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு முன்பாக நான் என் ஆண்டவரை முன்னிறுத்துகிறவனாக இருக்கிறேனா. நிறைய பேர் சொல்லுகிறது, என்னுடைய ஃப்ரெண்டு தானையா, அவனுக்காக நான் இதை கூட விட்டு கொடுக்க மாட்டேனா. நோ, தேவனுடைய காரியம் வரும் பொழுது நாம் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காதவர்களாக காணப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தானுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்திருப்பார்கள்.
அவருடைய கணக்கு வழக்கு கரெக்டாக இருந்திருக்குது. அவருடைய பேச்சு நடக்கைகள் எல்லாருக்கும் சரியாக இருந்திருக்குது. ராஜாவுக்கு ஏற்றபடி அவன் இருதயத்திற்கு ஏற்றபடி நடந்து கொண்டான். நீங்கள் நானும் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நம்மை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். ஆனால் தானியேலோ எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் உயர்த்தும்படியாக தன்னுடைய நடக்கைகளை காத்து கொண்டான். ராஜாவுக்கு முன்பாக அவன் வந்து நின்று அவன் ஒரு கரை திரையற்றவனாக காணப்படுகிறான். ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே, I am giving commitment that I will be stainless. கரையில்லாதபடி நான் வாழப்போகிறேன் ஆண்டவரே, அதற்கு உமக்கு நான் உறுதி கொடுக்கிறேன் என்று சொல்லி தானியேல் வாழ்ந்திருக்க கூடும். வேதாம் சொல்லுகிறது அவனிடத்தில் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 20வது வசனம் அப்படியே பாதியிலிருந்து வாசிப்போம். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஒரு கேள்வி ஒன்று வருது. தானியேல் உயிரோடு இருந்தா பதில் சொல்லுப்பா. நீ கொஞ்சம் குறையுறமா இருந்தால் பரவாயில்ல, நான் உன்னை சீக்கிரமாக மேலே தூக்கி வந்து உன்னை நான் வைத்தியம் பார்த்து எப்படியாவது சரி பண்ணிடுறேன். ஆனால் உன்னை தேவன் உன்னை காப்பாற்றுறதற்கு வல்லவராக இருந்தாரா? நீ இடைவிடாமல் நீ கையெழுத்து போட்டது கூட தெரிஞ்சு நீ எல்லாம் பண்ணியப்பா. நீ இடைவிடாமல் செய்கிற ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராக இருந்தாரா அப்படிங்கும்போது தானியேல் அதற்கு பதில் அழகான ஒரு பதில் சொல்றாரு. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருக்கு முன்பாகவும் கரை இல்லாதவராக இருக்க வேண்டும். எனக்கு முன்னாடி இருக்கிற மனுஷனுக்கு முன்பாகவும் கரை இல்லாத இருக்க வேண்டும். மளிகை கடை வச்சிருப்போம், ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை டீச்சராக வேலை செய்யலாம், இல்லை பாஸ்டராக வேலை செய்யலாம், இல்லை டைரக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நம்முடைய கை சுத்தமுள்ளதாக காணப்பட வேண்டும். ஒருவேளை ஆண்டவருக்கு முன்பாக நீங்களும் நானும் கரையுள்ள பிள்ளைகளாக காணப்பட்டோம் என்று சொன்னால் ஒரு நாள் மனுஷனுக்கு முன்பாகவும் கரையோடு காணப்படுகிறவர்களாக காணப்படுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நானும் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, நான் இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் ஒரு கமிட்மெண்ட் பண்ண போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்படியே கடைப்பிடிக்க போகிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாகவும் மனுஷனுக்கு உண்மையாகவும் மனுஷனுக்கு தீமை செய்யாதவனாகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறவனாகவும் காணப்படுவேன் என்று சொல்லி ஒரு முடிவை நீங்கள் நானும் இன்றைய தினத்திலே நாம் எடுக்க வேண்டும். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்களான வாசித்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22. ஒருவேளை நீங்கள் நானும் அப்படிப்பட்ட கமிட்மெண்ட்டோடு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு நீங்கள் நானும் வாழும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஒரு பாக்கியமான நிலைமை என்னவென்று சொல்லி நான் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22 இருந்து 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரோடு வாழும் பொழுது, ஆண்டவரோடு நீங்கள் நானும் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவரோடு அந்த கமிட்மெண்ட்டோடு வாழும் பொழுது, ஆண்டவரே, நான் தினமும் உம்மை நேசிக்க போகிறேன், தினமும் உம்மை பார்க்க போகிறேன். ஏனோக்கு ஆண்டோட சமூகத்தில் எப்படி ஒரு பெரிய கமிட்மெண்ட்டோடு வந்திருப்பாரு. காலையில் மாலையில் சாயந்தரம் மத்தியானம் எல்லா நேரங்களிலும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்கிற காரியங்கள் முழுவதுமாக ஆண்டவரை முன்னிறுத்தி வைத்தான். அதே வாழ்க்கையை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன் வேதாகமத்தில் வேற யாரும் அந்த மாதிரி நடக்கல? ஏனோக்கை மாத்திரம் தேவன் எடுத்துக்கொண்டாருன்னு சொல்லி வேதாம் சொல்லுகிறது. வேற யாரும் எடுத்துக்கிட்ட மாதிரி, உயிரோடு எடுத்துக்கிட்ட மாதிரி வரல. எலியா மாத்திரம் போனாரு, வெளியாவுக்கு அப்புறம் வேற யாருமே போலையே என்று சொல்லி நீங்களான வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இன்னைக்கு உங்களிடத்திலும் இடத்திலும் காணப்படவில்லை என்று சொல்லி நீங்களான வாசிக்கிறோம். அது ஒரு பெரிய வருத்தமாய் காணப்படுகிறது. ஒருவேளை ஆண்டவரே, நான் இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் வந்து நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். கமிட்மெண்ட் டு காட். மேக் அ கமிட்மெண்ட், மேக் அ கவர்னன்ட் வித் காட். ஒரு உடன்படிக்கையை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் செய்ய போகிறேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நம்முடைய வார்த்தைகளை நான் கடைபிடிக்க போகிறேன். தானியேலை போல, ஏனோக்கை போல, ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒரு தத்தம் செய்கிறேன் சுவாமி. ஒரு முடிவை எடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பொருத்தனை செய்கிறேன் சுவாமி. உம்மை போல நான் வாழப்போகிறேன்.
உமக்கு முன்பாக நான் கரையில்லாத மகனாக, கரையில்லாத மகளாக நான் வாழப்போகிறேன். மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிறவனாக நான் காணப்படுவேன். நான் உன்னை பார்த்தால் இயேசு உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு சாட்சியை கர்த்தாவே நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இன்னும் பிரதிபலிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு முடிவெடுப்போம். இட் இஸ் டெய்லி கமிட்மெண்ட் அண்ட் காட் வில் லீட் யூ ஹோல் லைஃப். ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை தத்தம் செய்வோம் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நம்மை கரம் பிடித்து நடத்தப் போகிறார். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக என்னை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வார். நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை முன் வைத்தால் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக காணப்படுவார். கர்த்தர் முன்னேயும் நாம் பின்னையும் நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, நீர் வல்லவர், நீர் நல்லவர், எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கர்த்தாவே, நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஒரு பொருத்தனை செய்கிறோம். இன்று முதல் தேவனை நாங்கள் முன்வைத்து தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக நாங்கள் வாழப்போகிறோம். தேவனுக்கென்று நாங்கள் சாட்சியுள்ளவர்களாக நாங்கள் வாழப்போகிறோம். ராஜா தானியேலை பார்க்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய மகன், ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்று சொல்லி சாட்சி கொடுத்தது போல இன்றைக்கும் எங்களை பார்க்கிறவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்று சொல்லி சாட்சி கொடுக்க கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவையும் உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டு விடாதபடி தன்னுடைய உள்ளத்திலே வைத்து தன்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். இதுவரைக்கும் நான் என் ஆண்டவரை நான் முன்வைக்கவில்லை. இதுவரைக்கும் நான் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணவில்லை. இதுவரைக்கும் நான் ஆண்டவரோடு நான் நெருங்கி ஜீவிக்காத வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். ஆனால் இன்று முதல் ஆண்டவரே நான் உம்முடையவன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே நான் உம்முடையவள் என்று சொல்லி தத்தம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தாவை சமூகத்தில் வைக்கிறோம். அப்படி குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீ மன்னித்தரணும். என்ன குறைச்சல் இருந்தாலும் சரி, ஒருவேளை விசுவாச குறைச்சலோ அல்லது பண குறைச்சலோ அல்லது உடல்நிலை குறைச்சலோ, சுவாமி, என்ன குறைச்சல் இருந்தாலும் அதை நிறைவாக்குற தேவன் நீர். ஆண்டவரை நிறைவாக்கி தாரும். நாங்கள் நிறைவாக இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொரு நாளின் செய்திகளும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்களோடு பேசுங்க. நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறோம். எங்களுடைய பாவ உதடுகள், எங்களுடைய பாவ செவிகள், எங்களுடைய பாவ இருதயம், எங்களுடைய பாவ கண்கள் எல்லாவற்றையும் நீர் பரிசுத்தம் பண்ணும். நீர் பரிசுத்தர் ஆகையால் நாங்களும் பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய யோசனைகள் தேவனுக்கென்று நான் அர்ப்பணிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் தேவனை முதலாவதாக வைத்திருக்க வேண்டும், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அந்த வாஞ்சைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த வாஞ்சைகளை கர்த்தர் பூர்த்தி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த செய்தியை நான் கேட்டிருக்கிறேன் கர்த்தாவே, இதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இதற்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி என்னுடைய கரத்தை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். ஆண்டவரே என் கரத்தை பிடிச்சி நீங்கள் நடத்துங்க. ஆண்டவரே எந்த ஒரு மற்ற எண்ணமும் இல்லை, நடத்துவாரா நடத்த மாட்டாரான்னு சொல்லி கர்த்தாவே எந்த ஒரு எனக்கு ரெண்டாவது எண்ணமும் இல்லை. நீங்கள் நடத்த போகிறீங்க, நான் ஒரே ஒரு கமிட்மெண்ட் மாத்திரம் கொடுக்க போகிறேன். என் கரத்தை நீங்கள் பிடிச்சிங்க சுவாமி, நான் நீ எங்கெல்லாம் கூப்பிட்றீங்களோ அங்கேலாம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை நீங்கள் பார்த்துக்குங்க, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். சாமுவேலை போல ஆண்டவரே நீர் சொல்லும், நான் கேட்கிறேன் என்ற ஒரு கமிட்மெண்ட்டோடு நாம் இங்கிருந்து கடந்து சொல்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும், வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும், வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து வேதனை இல்லாத காரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களாலும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பொருத்தனை, ஆண்டவரே நான் உம்முடையவள். இந்த காரியத்தை மாத்திரம் ஆண்டு சமூகத்திலே சொல்லுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அநேகருக்கு இந்த செய்தியை நீங்கள் பகிருங்கள். உங்களோடு சேர்ந்து அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உங்களோடு சேர்ந்து அவர்களும் தேவனை தெரிந்து கொள்வார்களாக. தானியேலை போல நீங்கள் வாழுகிறீர்களோ இல்லையோ, இந்த செய்திகளை கேட்கிற அநேகர் தானியேலை போல வாழ வேண்டும் சொல்லி முடிவெடுப்பார்கள். அப்படிப்பட்ட தருணத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தவராக. இன்னும் அநேக செய்திகளோடு உங்களுடன் பேசும்படியாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்தது போல வரக்கூடிய காலங்கள் முழுவதுமாக நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றும் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.